இத்தனை நிரந்தர கிட்னி பிரச்சனைக்கு டயாலிசிஸ் மட்டுமே தீர்வு கிடையாது. ஸோ யூஸ்வலாகவே உப்புச்சத்து முத்தும் போது என்ன ஆகும்னா ஹீமோகுளோபின் ரொம்ப அளவுக்கு அதிகமாக குறைஞ்சிரும். நமக்கு அயன் இன்ஜெக்ஷன், எரித்ரோபோய்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன், டெசிடுஸ்டாட் இப்படின்னு சொல்லக்கூடிய டேப்லெட்ஸ், இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக தேவைப்படும். ரெண்டாவது சோடியம் பொட்டாசியம் அளவு, அதாவது சீரம் எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ சோடியம் அளவு நார்மலாகக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணணும். அதே மாதிரி பொட்டாசியம் அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கால்சியம் பாலிஸ்டைரின் சல்ஃபனேட் அப்படின்லாம் சோடியம் சிர்கோனியம் சைக்ளோசிலிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஷியோ தேவைப்படும். மூணாவது சிகேடி எம்பிடி, அதாவது மெட்டபாலிக் போன் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய கால்சியம் அளவு குறையும். அதே மாதிரி ஃபாஸ்பரஸ் அளவுக்கு அதிகமாகும். நாலாவது ஆசிட் லெவல். ஸோ யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னா உப்புச்சத்து அதிகமாக ஆசிட் லெவல் அதிகமாகும். ஸோ அந்த ஆசிட் லெவலை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு ஒரு டேப்லெட் எடுக்கணும். நிரந்தர கிட்னி பிரச்சனை இருக்கவங்களுக்கு வாந்தி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதை குறைக்கக்கூடிய டேப்லெட் ஆண்டன்செட்ரான் அப்படிங்கிற டேப்லெட்டை போடணும். அதுக்கப்புறம் அரிப்பு. நிறைய கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்னா அளவுக்கு அதிகமாக அரிப்பு வரும். கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா வேக்சினேஷன். இதுதான் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ என்னென்ன வேக்சின்ஸ் கண்டிப்பாக போடணும் அப்படின்னா முதல் வேக்சின் ஹெப்படைட்டிஸ் பி, நிமோகாக்கல் வேக்சின் கண்டிப்பாக போடணும். இன்ஃப்ளூயன்சா வேக்சின். இதுக்கப்புறம் ஏவி ஃபிஸ்டுலா அப்படிங்கிற ஒரு சர்ஜரி பண்ணுறது நல்லது. ஸோ நிரந்தர கிட்னி பிரச்சனை இருக்குது, உப்புச்சத்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டா டயாலிசிஸ்க்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ இந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி பார்த்துங்க.